بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன், எங்கள் இறைவா உன்னுடைய ரஹமத்தை எங்களுக்கு வழங்குவாயாக. வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா, இன்னும் எங்களுடைய காரியங்களில் எங்களுக்கு நேரான பாதையை நீ அமைத்து தருவாயாக என்கின்ற துஆவை எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமுறையின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகிறார். ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன், அல்லாஹ்வினுடைய ரஹமத்தை நாம கேட்கணுங்கிறத அல்லாஹ் இந்த துஆவின் வாயிலாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய ரஹமத் இருக்குது, அதை அல்லாஹ் யாருக்கு வழங்க வேண்டும் என்பதாக எந்த அடியானுக்கு அல்லாஹ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டானோ அந்த அடியானுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய பாக்கியமுடையவராக அவர் மாறிடுவார். அல்லாஹ் யாருக்கு தன்னுடைய அந்த ரஹமத் என்று சொல்லக்கூடிய அந்த அருளை, அந்த கருணை அல்லாஹ் யாருக்கு வழங்குவான்னு சொன்னா இவருக்கு தான் அல்லாஹ் வழங்குவான், இவருக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான் இல்ல. ஆனால் எந்த அடியான் அல்லாஹ்விடத்துல கேட்கிறாரோ, இதை கேட்கிறாரோ, யா அல்லாஹ் உன்னுடைய ரஹமத்தை எனக்கு நீ கொடு, உன்னுடைய அருளை, உன்னுடைய கருணை எனக்கு கொடு என்பதாக யார் அதிகமாக கேட்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் கொடுத்துருவான். அவர் கேட்கிறவர் எவ்வளவு பெரிய ஒரு பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, ஆனா அவர் ரஹமத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாருன்னா அல்லாஹ் கொடுத்துருவான். இந்த இடத்துல பாவத்தை அல்லாஹ் ஒரு பொருட்டாவே பேசல. நீங்க என்னுடைய விஷயத்தில் வலித்தவர்களாக இருந்தாலும் நான் வணங்கக்கூடிய ரஹமத், என்னுடைய அருளின் மீது நீங்க நிராசை அடைந்து விட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்ப பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதனை பாவத்தை செஞ்சாலும் அல்லாஹ்ட்ட அவனுடைய ரஹமத்தை அவர் அதிகமா கேட்டுக்கிட்டே இருந்தாருன்னு சொன்னா அல்லாஹ் அவனுடைய ரஹமத்தை அல்லாஹ் கொடுப்பான். ஏன்னா அல்லாஹ்வுடைய ரஹமத் யார் 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 கேட்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா வரலாறுகள்ல நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய காலகட்டத்தில் இருந்த ஃபிரௌனினுடைய சம்பவம் மிகப்பெரிய ஒரு உதாரணமாக நம்ம பார்க்கலாம். அவனை பத்தி அல்லாஹ் ஃபிரௌனை பத்தி, ஃபிரௌனுடைய அந்த வரலாறுகளை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் ஃபிரௌனுக்கு வழங்கிய அந்த ரஹமத் இருக்குதுல்ல, அல்லாஹ் ஃபிரௌனுக்கு அல்லாஹ் ரஹமத்தை வழங்கினான், அவனுடைய கருணை அல்லாஹ் காண்பித்தான். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். ஃபல் யௌம நஜ்ஜீக பி பதனிக லிதகுன லிமன் கல்ஃபக ஆயா. கடைசி நேரத்துல அல்லாஹ்வை நான் ஈமான் கொண்டேன் என்ற ஃபிரௌனுடைய எண்ணத்திற்கு அல்லாஹ்வுடைய வாக்குறுதி கொடுத்த இந்த வசனத்தை அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான். இதை ஒரு உதாரணமாக நம்ம எடுத்து பார்க்கலாம். கடைசி நேரம், ஃபிரௌனுங்கிறவன் யார், அவனுடைய வரலாறு என்ன எல்லாம் நமக்கு தெரியும். ஃபிரௌன் என்பவன் தான் வேற ஒரு அல்லாஹ்விற்கு இணை வைத்து வேற ஒரு கடவுள் அவன் வணங்கல, அல்லாஹ்விற்கு இணை வைத்து வேறு ஒரு வஸ்துவையோ அல்லது வேறு ஒரு பொருளையோ தன்னுடைய இறைவனாக அவன் ஆக்கிக் கொள்ளல. இதுக்கெல்லாம் மாறாக அனரப்புக்கும் ஆளா என்பதாக சொன்னவன், நான் தான் இறைவன் என்பதாக சொன்னவன் ஃபிரௌன். அவன் வேறு கடவுளை வழங்கியிருந்தா இறை மறுப்பாளராக இருப்பான். ஆனா தன்னைத்தானே இறைவன் என்பதாக சொல்லிக் கொண்டவன், நான் தான் இறைவன், என்னை நீங்க வணங்குங்க என்பதாக மக்களுக்கு மத்தியில பிரகடனம் செய்தவன் அவன். அப்படிப்பட்ட அந்த ஃபிரௌன் சூரத்துல் யூனுஸ்ல அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காண்பிக்கிறான், அவனுடைய உடலை நாம் பாதுகாத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். யாருடைய உடலை? ஃபிரௌனுடைய உடலை நாம பாதுகாத்தோம். என்ன காரணம் அப்படின்னா அவனுடைய அந்த கடைசி நேரம், அந்த அவனுடைய உயிர் பிரியக்கூடிய அந்த கடைசி நேரத்துல அவன் என்ன செஞ்சான், அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் என் மீது இரக்கம் காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டான். யா அல்லாஹ் என் மீது இரக்கம் காட்டு அப்படின்னு சொன்னான். வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ்விற்கு மாற்றமாக வாழ்ந்தவன், வாழும் காலம் எல்லாம் தன்னை தானே இறைவன் என்பதாக சொல்லி மக்களை தன்னை தான் வணங்க வேண்டும் என்பதாக சொன்ன ஒருவன் அவனுடைய உயிர் பிரியக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய கருணையை அவன் கேட்டான். என் மீது கருணை காட்டுன்னு சொல்லி கேட்டான். அல்லாஹ் தன்னுடைய கருணையை ஃபிரௌனுக்கு வழங்கினான். அதுதான் மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் கிபி 1889 கண்டுபிடிக்கப்பட்ட உடல் தலைநகர் கெய்ரோவிற்கு கொண்டு வரப்பட்டு ஆராய்ச்சி செய்யப்படுது. ஒரு உடலை கொண்டு வராங்க, அந்த உடலை அங்க இருக்கக்கூடியவங்க ஆராய்ச்சி செய்யறாங்க. இது யாருடைய உடல் என்பதை ஆராய்ச்சி செஞ்சு 1907 முதல்
அது அரசினுடைய அருங்காட்சியகத்தில், அந்த நாட்டினுடைய அரசினுடைய அருங்காட்சியகத்தில் அது வைக்கப்படுது. அந்த 1975 அதுல பரிசோதனை செய்யப்பட்டது. அந்த பரிசோதனை செய்யப்பட்டதுல நீரில் மூழ்கி இறந்து கிடந்து வந்த இந்த உடல் ஃபிரௌனுடைய உடல் என்பதாக கண்டுபிடிச்சாங்க. இது ஃபிரௌனுடைய உடல் தான் என்று கண்டுபிடிச்சாங்க. அல்லாஹ் என்ன சொன்னா, உன்னுடைய உடலை நாம் பாதுகாப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்ல ஒரு வாக்குறுதி கொடுத்தா. அதே போன்று அந்த உடலை அழுகல, கெட்டு போகல, நாத்தம் அடிக்கல, அது ஒன்றும் இல்லாமல் அது ரொம்ப நாஸ்தியெல்லாம் ஆகலை, அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கு. இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. கடைசி நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் அவனுடைய கருணையை கேட்டான். யா அல்லாஹ், என் மீது நீ கருணை காட்டுன்னா. ஒரு ஃபிரௌனுக்கு அல்லாஹ் கருணையை காண்பித்த அல்லாஹ் நமக்கு காட்ட மாட்டானா? இதுதான் இந்த வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம். அப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கருணை ஆக உயர்ந்தது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்குது, அது ஆக உயர்வானது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மட்டும்தான் சிறந்த பாதுகாப்பு. நம்ம இந்த உலகத்திலேயே நாம என்ன செஞ்சாலும் அதுல நமக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் நம்ம மீது கருணை காண்பித்தான் அப்படின்னு சொன்னா, அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. அந்த கருணையை, அந்த ரஹ்மத்தை ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா என்கின்ற துஆவின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரா. நீங்க என்கிட்ட கேளுங்க, எங்கள் இறைவா உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு வழங்குவாயாக என்பதாக நீங்க கேளுங்க, அல்லாஹ் நிச்சயமாக வழங்குவான். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம், குடும்பம், நாம சந்திக்கக்கூடிய இடம், போகக்கூடிய வரக்கூடிய எல்லா இடங்களிலும் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இரண்டாவது, வஹய்யிலனாமின் அம்ரினா ரஷதா. இந்த துஆவுல அல்லாஹ் சொல்லித்தரான், இறைவா எங்களுடைய பாதையை என்ன செய்ய, நீ நேரான வழியில் அமைத்து தருவாயாக. அப்ப இந்த உலகத்துல நாம எதை செஞ்சாலும் அது நேர் வழியில இருக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் விரும்புறான். இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் நம்மளை கேட்க சொல்றான். அதுல ரெண்டு விஷயம் தான். யாருக்கு அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை வழங்குவானா, யார் சரியான பாதையை தேர்ந்தெடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை வழங்குறான். அதுல முதல் நபர் யார் அப்படின்னு சொன்னா, யாருக்கு அல்லாஹ் நேரான பாதையையும் தன்னுடைய ரஹ்மத்தையும் வழங்குவான் என்பதை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மஸ்ஜிதுஹா. உங்களில் ஒருவர், உலகிலேயே அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமான ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொன்னா இலல்லாஹி மஸாஜிதுஹா, அது பள்ளிவாசல் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்ப யார் பள்ளிவாசலை நோக்கி அதிகமாக வர்றார், பள்ளிவாசலோடு யார் தொடர்புல இருக்கிறார், யார் பள்ளிவாசலுக்கு காலை மாலை தொழுகைக்காக வேண்டி, திக்ரு செய்வதற்காக வேண்டி, அமல் செய்வதற்காக வேண்டி, அல்லது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி எவர் பள்ளிவாசலுக்கு அதிகமாக வருகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் அவருடைய பாதையை நேரானதாக அமைத்தாராம். அவர் என்ன காரியத்தை முடிவு பண்ணியிருக்கிறாரோ அந்த காரியமும் நேரான வழியில் அல்லாஹ் அந்த காரியத்தை அமைத்து தருவான். அதுல எந்த விதமான குழப்பங்களோ, அதுல எந்த விதமான அல்லாஹ்விற்கு பிடிக்காத விஷயங்களோ நடந்துடாத அளவுக்கு அவருடைய காரியங்கள் அல்லாஹ் நேரான முறையில் அமைச்சு கொடுத்துருவான். அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை வழங்குவான். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பள்ளிவாசல்கள் இருக்குது, அது சாதாரணமான ஒரு இடம் அல்ல, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சது. பள்ளிவாசல்கள் உங்களுடைய வறுமையை நீக்கிவிடும், பள்ளிவாசல்கள் உங்களுடைய நெருக்கடிகளை நீக்கிடும், பள்ளிவாசல்கள் உங்களுடைய சுமைகளை நீக்கும். எவர் பள்ளியில் அதிகமாக பள்ளியின் பக்கம் வர்றாரோ, யார் பள்ளியினுடைய தொடர்போடு இருக்கிறாரோ, அரிசின் இலல்லா, நாளைக்கு அல்லாஹ் தன்னுடைய அரிசில அவருக்கு இடம் கொடுக்கிறார், அரிசினுடைய நிழலில் அல்லாஹ் அவருக்கு இடம் கொடுக்கிறான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து சொல்றாங்க, அபுகலுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா. அல்லாஹ்விற்கு இந்த உலகத்திலேயே பிடிக்காத ஒரு வெறுப்பிற்குரிய ஒரு இடம் ஒன்று இருக்கு. அது என்ன இடம் அப்படின்னு சொன்னா, உலகிலேயே அல்லாஹ்விற்கு வெறுப்பான இடம் அது கடை வீதி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எப்படி பள்ளிவாசல் பிரியமானதோ மாதிரி கடை வீதி வெறுப்பிற்குரிய இடம். எவர் ஒருவர் கடை வீதி அதிகமா எப்ப பார்த்தாலும் கடை வீதியிலேயே போயிருக்கிறார், கடை வீதிக்கே போறார், அங்கேயே நிக்கிறது, அங்கேயே பேசுறது, அங்கேயே இருந்தாருன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு அவர் தூரமாக்கப்படுகின்றார், ஷைத்தானுடைய வலைக்குள்ள அவர் போயிடுறார். அப்போ அல்லாஹ்வுக்கு ரொம்ப வெறுப்பான இடம் அதுதான். குழப்பங்கள் அங்கதான் வரும், ஃபித்னாக்கள் அங்கதான் வரும், சண்டைகள் அங்கதான் வரும், வாக்குவாதங்கள் அங்கதான் உருவாகும். இதன் மூலமாக ஷைத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவர் போயிடுறார், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு அவர் தூரமாக்கப்படுறாரு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எப்படி எல்லாம் கேட்டார்களோ, எதையெல்லாம் கேட்டார்களோ அத்துடைய ரஹ்மத்துகளையும் அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தாரும் சந்ததிக்கும் நாங்கள் வழங்குவானாக. எதை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பாதுகாப்பு தேடினார்களோ அதை விட்டு ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக.
வாயிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹான்